சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவஞானி தங்கும் இடச்சிறப்பு எத்தகையது? இந்த கேள்விக்குரிய விடையினை காண்போம். சிறப்பினை உடைய சிவபெருமானின் வடிவத்தை உணர்ந்த மேலான சிவஞானி எழுந்தருளியுள்ள திருமடத்திலிருந்து கோடி விற்கிடை தூரமும், நீர் நிரம்பியுள்ள கங்கையாறு பாயும் இடத்திலிருந்து 60,000 விற்கிடை தொலைவும், திருக்கோயிலில் இருந்து 30,000 விற்கிடை தூரமும் பாவம் நெருங்காது. இதனை சிவதர்மோத்தரம் என்னும் நூலின் 156வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். சிறந்த பரமசிவன் உருவம் தெருண்ட பரமசிவஞானி, உறைந்த எல்லை வில்கோடி அளவும் பாவம் ஒளிந்து விடும். நிறைந்த கங்கை நிகழ் இடத்துள் நீங்கும் அயுதம் 6 அளவும், அறைந்த அளவில் அருத்தத்துள் அகலும் பாவம் அரண்புரிக்கே என்பதாகும். இப்பாடலில் கூறப்பட்டுள்ள விற்கிடை என்பது பண்டைக்கால இந்திய நீட்டல் அளவை ஆகும். ஒரு விற்கிடை என்பது 4 முழ நீளம் உடையது. 1 முழம் என்பது 2 சாண் கொண்ட முழங்கையின் நீள அளவு ஆகும். அயுதம் என்பது 10,000 ஆகும். 6 அயுத அளவு என்பது 60,000 ஆகும். அருத்தம் என்றால் பாதி என்று பொருள். 6 அயுத அளவின் அருத்தம் என்றால் 30,000 என்று பொருள். அரண்புரி என்பது காசி விஸ்வநாதர் கோயிலை குறிக்கும். இப்பாடலின் மூலம் கங்கையாறு மற்றும் காசி விஸ்வநாதர் கோயிலை விட சிவஞானி தங்கும் இடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் உணரலாம். திருச்சிற்றம்பலம்.